வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். அதாவது குழந்தைங்க அதிக அளவு இப்போ சமீபத்தில் நானும் பார்க்குறேன். அதிகமாக செல்ஃபோனு, டேபு, அதுக்கப்புறம் டிவி அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதுலேயும் முக்கியமாக வந்து செல்ஃபோனையும் டேபையும் இந்த குழந்தைங்க அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதனால் எவ்வளோ பாதிப்பு வரும் தெரியுங்களா? அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு தான் இது இந்த வீடியோ. சமீபத்தில் சில விஷயத்தை நான் நோட் பண்ணேன். சில குழந்தைங்க கையில் செல்ஃபோனை கொடுத்தா தான் சாப்பிட்றாங்க. சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறாங்களா, சாப்பிட்றதுக்கு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்களா, உடனே கையில் செல்ஃபோனை கொடுத்தோன்னே அந்த குழந்தை அந்த செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு விளையாடிக்கிட்டு சாப்பிட்றாங்க. ஸோ இது ஒன்று. ரெண்டாவது, குழந்தை இங்கே அங்கே ஓடி துருன்னு ஓடுதா, உடனே என்ன பண்ணுறாங்க, செல்ஃபோனை கையில் கொடுத்தோன்னே அந்த குழந்தை உட்காந்து அந்த செல்ஃபோனை நோண்டிகிட்டு உட்காந்துருக்கு. அதே மாதிரி குழந்தை எதுக்காச்சும் அடம் பிடிக்குதா, நான் அந்த செல்ஃபோன் தரேன், நீ கம்முனுன்னா அந்த குழந்தை அமைதியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு அதே மாதிரி சில பேரண்ட்ஸுங்க சில ஒர்க்கு பண்ணுறதுக்கு, சில அவங்க ஒர்க் ஏதாவது முக்கியமான ஒர்க் பண்ணுறதுக்கு குழந்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணிச்சுனாக்கா உடனே கையில் செல்ஃபோனை கையில் கொடுத்தோன்னே அந்த குழந்தை அதை உட்காந்து விளையாடிட்டு அது டைம் கணக்கில் நேரம் கணக்கில் எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த செல்ஃபோனை நோண்டிட்டு உட்காந்துருக்காங்க, விளையாடுறாங்க. ஸோ இதனால் என்ன எவ்வளோ பாதிப்பு தெரியுமா அந்த குழந்தைங்களுக்கு வரும்? இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம பண்ணுற தப்பால் அந்த குழந்தைங்க எவ்வளோ பாதிக்கிறாங்க பாருங்கள். நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பாருங்கள். அது தாமதமாக பேசுகிறதுங்க. அதாவது இந்த மந்தில் இந்த ஏஜில் இந்த குழந்தைங்க இத்தனை வார்த்தைகள் பேசணும், இந்த சென்டென்ஸை இந்த ஏஜுக்குள்ளே அந்த குழந்தைங்க அழகாக சொல்லணும். ஸோ அதில் அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப தாமதமாக இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கனாக்கா கவனக்குறைவு, அதாவது அட்டென்ஷன் தான் அந்த குழந்தைங்களுக்கு மிக முக்கியமானதுங்க. எந்தளவு அவங்க அட்டென்ஷன் கவனத்தை ஒருநிலைப்படுத்தி அதை புரிஞ்சுக்கிறாங்களோ அதில் அந்த குழந்தைங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி கவன சிதறுதல், அவங்கள அட்டென்ஷனே ஒரு நிலையப்படுத்த முடியாது, ஃபுல்லாக டிஸ்ட்ராக்ஷனே இருக்கும், கவனம் வந்து நிறைய சிதறும். ஸோ அதில் அந்த குழந்தைங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி கற்றல் பிரச்சனை, அதாவது லேர்னிங் ப்ராப்ளம். ஒரு குழந்தை எந்தளவு அவங்க கற்றுக்குறாங்களோ, உள்வாங்கி அதை கற்றுக்கிட்டு அதை செயல்படுத்துகிறாங்களோ அதில் அந்த குழந்தைங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி கற்றல் திறன் குறைபாடு, அதாவது லேர்னிங் டிசபிலிட்டி. இது வந்து மெயினாக வந்து எஜுகேஷனில் அந்த குழந்தைங்களுக்கு பாதிக்கப்படுங்க. அதாவது ஒரு குழந்தை வந்து ரைட்டிங்லேயும் சரி, ஸ்பீச்லேயும் சரி, மேத்தமேட்டிக்ஸ்லேயும் சரி, அதுக்கப்புறம் பேசுகிறதுலேயும் சரி. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து லேர்னிங்க்கு மெயினான ப்ராசஸ். இதுலேயும் அந்த குழந்தைங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா உறக்கமின்மை, இன்சோமினியா. அந்த குழந்தைங்க வந்து தூங்குறதுக்கு ரொம்ப டிலே பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோம், செல்ஃபோனை வாங்கி பார்ப்போம், பார்த்துட்டு தேவையானதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு விட்டுருவோம். ஆனால் இந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, அதுவே உலகம் மாதிரி. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்ட்டூன் சேனல் பார்க்குறாங்கனாக்கா அந்த கார்ட்டூன் சேனல்லே நைட் ஃபுல்லாக அந்த இமேஜின் பண்ணி இதை மாதிரி பேசுவாங்க. அந்த கார்ட்டூனில் என்ன பேசுகிறாங்களோ அதே மாதிரி இவங்களும் பேசுவாங்க. அந்த கார்ட்டூனில் அந்த குழந்தைங்க எப்படி ஆக்டிவேட் பண்ணுதோ இவங்களும் அதே மாதிரி ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி அந்த குழந்தைங்க வந்து தேவையற்ற பதற்றமாக இருப்பாங்க, பயமாக இருப்பாங்க, அதாவது டென்ஷன் அதிகமாக இருக்கும், ரொம்ப ஃபியராக இருப்பாங்க அந்த குழந்தைங்க. அதே மாதிரி ரொம்ப டிப்ரெஷன், மனசோர்வு அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு குழந்தைங்க கையில் செல்ஃபோனையும் இல்லை டேபையும் இல்லை அதிகமாக டிவி பார்க்குறதையும் அவாய்ட் பண்ணுங்கள். அவாய்ட் பண்ணாங்கன்னா அந்த குழந்தைங்களோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்குங்க.